செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு உண்டான ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், OI டேட்டா டீடைல்டு அனாலிசிஸ், நாளைக்கு இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி, ஸோ 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் OI டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்மளோட ப்ரிடிக்ஷனில் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சின்னதாக ஒரு கிளிப் பார்த்துட்டு நாளைக்கோட லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ நம்மளுடைய காமன் டெலிகிராம் குரூப்பில் காலையில் கொடுத்த அப்டேட்லேயே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ 6 மணிக்கெலாம் நம்ம கொடுத்துருந்ததில் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு வீக்லி ரேஞ்ச் சப்போர்ட்டில் இருக்கிறது நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ 46,600 வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்திருந்த சப்போர்ட் வந்து 46,500. ஸோ இந்த 46,500ன்ற லெவலில் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா சப்போர்ட் லெவல் பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி ஃபின் நிஃப்டிலையும் 20,650 க்ளோஸ் ஆகிருந்தாங்க. நம்மளுக்கு 20,600ன்றது சப்போர்ட் லெவலாக வந்துருந்துச்சு. ஸோ அதையும் 20,600 நம்ம ஹைலைட் பண்ணி கொடுத்துருந்தோம் நம்மளுடைய காமன் டெலிகிராம் குரூப்லேயே. ஸோ இண்டிசஸில் பார்த்துருவோம். ஸோ 46,500 பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரில் மேலே ஏறினாங்க. அதுக்கப்புறம் மேலே சஸ்டெயின் பண்ண முடியாமல் அந்த ரேஞ்சிலே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு, ஸோ இந்த ரேஞ்சை நம்ம வாட்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த 500 பாயிண்ட்ஸ், ஸோ கீழே வந்திருந்தது 46,022. ஸோ இந்த 500 பாயிண்ட்ஸை நம்ம கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபின் நிஃப்டியில் 20,600 காலையில் மார்னிங் பையிங் ப்ரெஷரில் மேலே ஏறினவங்க தான். ஸோ அதுக்கப்புறம் 1, 2, 3 டைம்ஸ் அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் 20,413 வரைக்கும் வந்திருந்தாங்க. ஸோ இந்த லெவலில் வாட்ச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த 200 பாயிண்ட்ஸை நம்ம கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் அப்லோட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக டீட்டெயில் சொல்லிடுறேன். ஸோ நம்மளுடைய இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறது நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப் லிங்க். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா இண்டிசஸோட ரேஞ்சஸ், OI டேட்டா அப்டேட்ஸ்னு இண்டிசஸ் ரிலேட்டடாக நம்மளுடைய ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் அதில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ நம்ம இண்டிசஸ் எப்படி EODயில் அனலைஸ் பண்ணி நம்ம அந்த ப்ரிடிக்ட் பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரைக்ஸையும் அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ரிடிக்ஷனை தான் நம்ம எவ்ரி ட்ரேடிங் டே ஏர்லி மார்னிங் நம்ம 6 o'clockலேருந்து 7:30 எல்லாமே நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுறோம் நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷனை. ஸோ நான் எந்த ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அதுக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், டார்கெட் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனை அதில் அப்டேட் பண்ணுறோம். நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. நம்ம EODயில் இண்டிசஸ் அனலைஸ் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரைக் அனலைஸ் பண்ணி என்னோட ப்ரிடிக்ஷனை தான் நம்ம அதில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில் நான் எந்த ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் என்னோட ப்ரிடிக்ஷனை 6 to 7:30 ஏர்லி மார்னிங் நம்ம அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ அதே மாதிரி எக்ஸ்பைரி இருக்கு இல்லையா. ஸோ ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 இது 4த்துலேயும் எக்ஸ்பைரிக்கு உண்டான 0 to 0 ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் நான் அந்த ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், டார்கெட் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், மேக்ஸி டார்கெட் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட அந்த ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷனையுமே நம்ம ஏர்லி மார்னிங் 6 o'clockலாமே நம்ம ப்ரீமியம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கி 0 to 0 அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எப்பயும் போல் ஒரு குயிக் மூவ் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஸோ அதனால் ஒரு சடன் மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இதில் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம காலையில் 6 நாளுக்கு எல்லாமே அப்லோட் பண்ணியிருந்தோம் ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ரைக்கும். ஸோ அதுக்கு மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றதையும் கொடுத்துருந்தோம். ஏன்னா நம்ம நார்மல் ப்ரிடிக்ஷனில் நம்ம பார்க்கும்போது கால் சைடில் மேக்ஸி டார்கெட் அபோவில் க்ளோஸ் ஆகிருந்தாங்க. அதே மாதிரி புட் சைடில் 3rd டார்கெட் ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிருந்தாங்க. ஸோ இன்கேஸ் அதே ரேஞ்சிலேருந்து ஒரு மூவ்மெண்ட் போகிற கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இந்த ஸ்ட்ரைக்கில் நம்ம மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனையும் நம்ம அந்த மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம். அதுவும் காலையில் 6:05.
அதே மாதிரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டைரெக்ஷனல் வியூ, நான் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்ற என்னோட அந்த டைரெக்ஷனல் வியூவும் காலையில் 9:10 9:15 நம்ம அதில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரிடிக்ஷனில் கொடுக்குறோம் இல்லையா 4 டார்கெட், அதில் எந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இன்றைக்கி அப்படின்றதையும் நம்ம அந்த 9:10 9:15 கொடுத்துட்றோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டார்கெட் பேங்க் நிஃப்டியில் டார்கெட் 1 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் புட் சைடில் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ கால் சைடில் நம்மளுக்கு டார்கெட் வரல, ஸ்லோ மூவ். நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேர்ட் டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள், தேர்ட் டார்கெட்னா 142. ஸோ 70 90 பை பண்ணோம்னா 142 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருந்தோம். ஸோ இதோட மூவ்மெண்ட் எப்படி போயிருந்துச்சுன்னு ஸ்ட்ரைக்கில் பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு வந்திருந்த ஸ்ட்ரைக் 45,800. அதே மாதிரி புட்டில் தான் நம்மளுக்கு ப்ரீ ஓப்பனில் வந்திருந்ததும். ஸோ நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 80-90 ரேஞ்சு. ஸோ எக்ஸாக்டாக 90 தான் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு மூவ்மெண்ட். ஃபஸ்ட்டு காலையில் போனது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 162 வரைக்கும் போயிருந்தாங்க. அகெயின் அதிலே அப்படியே சஸ்டெயின் ஆகி உடச்சி ஃபைனலாக 245 வரைக்கும் ஒரு மூவ்மெண்ட் போயிருந்தாங்க. அதேமாதிரி நம்மளுக்கு நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா 21,950. ஸோ நம்மளுக்கு பாசிட்டிவ் பையிங் ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து மேலே போயிருந்தது 149.85. ஸோ 150 ரூபா வரைக்கும் மேலே போயிருந்தாங்க. 102 ரூபாயில் சப்போர்ட் எடுத்து 150 வரைக்கும் மேலே போயிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஹீரோ 20 அந்த சடன் மூவ்மெண்ட் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதில் பார்ப்போம். 10,425 புட்டு நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 18 ரூபாயிலேருந்து 46 ரூபா. அவங்க எக்ஸாக்டாக 18 ரூபாயில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 161 ரூபா வரைக்கும். ஸோ 18லேருந்து 161 ரூபா வரைக்கும். நம்மளோட மேக்ஸி டார்கெட் நம்ம கொடுத்துருந்தது 157. ஸோ அவங்க போயிருந்தது 161. ஸோ நம்மளோட டார்கெட் மேக்ஸி டார்கெட் வரைக்கும் ரீச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி 10,400 புட்டில் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 13லேருந்து 28. ஸோ எக்ஸாக்டாக 13 சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே அவங்க போயிருந்தது பார்த்தோம்னா நம்ம மேக்ஸி டார்கெட்டை பிரேக் பண்ண முடியாமல் அதே இடத்துல சஸ்டெயின் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸிமம் போயிருந்தது 138. நம்மளோட மேக்ஸி டார்கெட் 119. ஸோ இதுவும் நம்ம ஏர்லி மார்னிங் 6 o'clock நம்ம பையிங் ரேஞ்ச் டார்கெட் எல்லாமே அனலைஸ் பண்ணி நம்மளோட குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி 10,375 புட்டில் பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 9 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக அந்த 9 ரூபாயில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அவங்க நம்மளோட மேக்ஸி டார்கெட்டாக நம்ம கொடுத்துருந்தா 103 பிரேக் பண்ண முடியாமல் அதிலேருந்து ஃபாலோ ஆயிருக்காங்க. ஸோ அவங்க மேக்ஸிமம் போயிருந்தது 117 ரூபா வரைக்கும் மேலே போயிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளோட காமன் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ திருப்பியும் ஒரு தடவை சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை நம்ம அனலைஸ் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ அதே மாதிரி ப்ரீ ஓப்பன் முடிஞ்சு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட டைரெக்ஷனல் வியூவும் கொடுத்துட்றோம். அதே மாதிரி நம்ம ப்ரிடிக்ஷனில் கொடுத்துருந்த டார்கெட்ஸில் எந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ வாங்க நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துடலாம். இருக்குது நிஃப்டி 50யோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ ஃபஸ்ட்டு மேஜர் லெவல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு உண்டான லெவல்ஸ் பார்த்துருவோம். ஸோ க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 22,055. ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து இப்போ ஃபஸ்ட்டு நியர் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி அதுக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இன்னையோட ஹையை மார்க் பண்ணிக்குவோம். ஸோ நியர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இன்னையோட ஹை தான். ஸோ 22,123க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக உள்ள ரெசிஸ்டன்ஸ் 22,180, 22,218 இந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த லெவல் இருக்கு இல்லையா 22,052க்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா 21,948, அதுக்கு அடுத்தபடியாக 21,890 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த லெவல் இருக்குல்ல 21,948. ஸோ இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்குது. 1 2 இன்றைக்கும் சேர்த்து 3 நாளாக இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது. இது பிரேக் ஆனிச்சு அப்படின்னா நல்ல ஒரு டவுன் வரதுக்கான பாசிபிளும் இருக்கும். ஸோ நாளையோட லெவல்ஸ் என்னென்ன நிஃப்டிக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 22,216லேருந்து லோ 21,895 இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 22,117 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும் 22,216 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 22,182. ஸோ 22,182லேருந்து 22,216 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 22,296. ஸோ அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஹையாக நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,376. அதேமாதிரி நாளைக்கு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலி இருக்கணும் அப்படின்னா 21,994 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைடு ரேலியை நம்மளோட லோ வரைக்கும் 21,895 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 21,929. ஸோ 21,929லேருந்து 21,895 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி கீழே வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் 21,815 அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,734. ஒரு கேப் அப்பில் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறாங்க கேப் அப்பில் அப்படின்னா அதாவது 22,117லேருந்து 22,216 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க. ஒரு பாசிட்டிவாக கேப் அப்பில் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 22,117 சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 22,216 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 22,117 இந்த ரேஞ்சுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதேமாதிரி நெகட்டிவாக ஒரு சின்ன கேப் அப்பில் கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது 21,994லேருந்து 21,895 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து அப்சைடுக்கு டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட் லெவலாக நம்ம பார்க்கக்கூடிய 21,994 ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா இந்த 21,994 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,895 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 22,117 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,994 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்கன்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலடைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,050. ஸோ அதில் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. 22,000 ஒரு ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 22,100, 22,200. ஸோ ஃபைன் ரெசிஸ்டன்ஸ்னால் 22,500. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 21,900, 21,800, அதுக்கு அடுத்தபடியாக 21,500. ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் ஓஐ டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,950லேருந்து 22,150. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது அப் ஆர் டவுன் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இங்கே எதுவுமே ஹைலைட் ஆகலை. ஸோ ரேஞ்சில் எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே இல்லை. அதே மாதிரி அவுட்டர்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வீக்காக தான் இருக்காங்க லெவலும். அதே மாதிரி சப்போர்ட் ரேஞ்சும் பார்த்தோம் அப்படின்னா ஹைலைட்டாக இல்லை. ஸோ ரேஞ்சுக்குள்ளே எந்த ஒரு சப்போர்ட் லெவலும் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகலை. ஸோ அதே மாதிரி அவுட்டரில் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ அவுட்டர்லனாலும் நியராக இருக்காங்க அப்படின்றதான் இங்கே நம்மளுக்கு ஹைலைட் ஆகுது. ஸோ இங்கே ஒரு அப்சைட் ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த இன்சைடில் ஒரு ரேஞ்சில் நம்மளுக்கு ஒரு ஓஐ கிளியராக இல்லாதனால ஒரு பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம்.
ஸோ ஓஏ சேஞ்ச் பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஃபர்தராக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு புட் சைடில் ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். நம்ம பார்த்துட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 46,576. ஸோ நியர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 46,699. ஸோ 46,700க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு அப்சைட் மூமெண்ட்டை நம்ம 47,245லேருந்து 47,363 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதேமாதிரி நியரட் சப்போர்ட் அப்படின்னா 46,310. ஸோ அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 46,127, அதுக்கு அடுத்தபடியாக 45,751 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு 46,914லேருந்து 46,237. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 46,705 இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 46,914 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 46,842. ஸோ 46,842லேருந்து 46,914 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 47,084. ஸோ அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 47,253. ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட நாளைக்கு ஒரு டவுன் சைட் மூமெண்ட் இருக்கணும் அப்படின்னா 46,446. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூமெண்ட்டை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 46,237 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 46,309. ஸோ 46,309லேருந்து 46,237 இந்த ரேஞ்சில் சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 46,067. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 45,898. ஸோ ஒரு கேப் அப்பில் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க. 46,705லேருந்து 46,917 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இதில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸை நம்ம பார்க்கக்கூடிய 46,705 இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் ரேலி வேணும் அப்படின்னா 46,914 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 46,705 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில் நெகட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க. 46,446லேருந்து 46,237 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க. ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் எடுத்து அப்சைடுக்கு டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைடை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய 46,446 ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 46,446 இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 46,237 இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
ஸோ ஓவராலாக நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 46,705க்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 46,446 இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலடைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 46,600. 46,600 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி 46,500லையும் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 47,000, ஸோ 47,500, 48,000. ஸோ அதே மாதிரி ஃபைன் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 46,000, அதே மாதிரி 45,500. ஸோ ஓவரால் போய் பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 46,300லேருந்து 46,800. ஸோ இங்கே ஹைலைட் ஆகிருக்கிறது ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே ரேஞ்சுக்குள்ளே இருக்க ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட்டில் எந்த ஒரு ஹைலைட்டும் இல்லை. ஸோ ரேஞ்சில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எதுவும் பில்ட் ஆகலை. ஸோ அதே மாதிரி அவுட்டரில் பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு நல்ல ரேஞ்ச் பவுண்டோட ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஓஏ சேஞ்ச் பார்த்தனாலும் நம்மளுக்கு கால் புட் ரெண்டு சைடுமே ஈக்குவலாக பில்ட் ஆகிருக்காங்க. ஆனால் புட் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஃபர்தராக நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் சைடில் ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு உண்டான ஃபின் நிஃப்டியை பார்த்துருவோம். பார்த்துக்கிட்டு இருக்குது ஃபின் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ ஃபின் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 26,626. ஸோ நியரர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 20,680. ஸோ இந்த லெவலில் தான் ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 20,764, 20,832 வரைக்கும் மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி நியரர் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 20,530. ஸோ இந்த ரேஞ்சில் தான் இப்போ சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பிரேக் ஆனாங்க அப்படின்னா 20,441. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக சப்போர்ட் 20,276. ஸோ நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 20,776லேருந்து 20,476 இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு ஃபின் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 20,684 இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியாக நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 20,776 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 20,744. ஸோ 20,744லேருந்து 20,776 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகிறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 20,851. ஸோ அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 20,926. அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா 20,569 இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்மளுடைய லோ வரைக்கும், அதாவது 20,476 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னா 20,506. ஸோ 20,506லேருந்து 20,476 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 20,401. ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் லோவை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நாளைக்கு 20,326. ஸோ ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறாங்க பாசிட்டிவாக 20,684லேருந்து 20,776 இந்த லெவலில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இதில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் ஒரு இமிடியேட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 20,684ல் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் ரேலி வேணும் அப்படின்னா 20,684
20,776 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 20,684 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒரு கேப் டவுனில் சின்னதாக நெகட்டிவில் ஓப்பன் ஆகுறாங்க. 20,569 20,476 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட் லெவலாக நம்ம பார்க்கக்கூடிய 20,569 ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 20,569 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 20,476 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலாக ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 20,684 மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 20,569 கீழே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபின் நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 20,650. ஸோ அதில் ஒரு ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அதேமாதிரி ஒரு ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 20,700 20,800 21,000. ஸோ சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 20,500 20,400 20,300. ஸோ ஃபைன் சப்போர்ட் 20,200. ஸோ ஓவரால் ஓயை பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 20,550 20,700 ரேஞ்சாக வந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகும்போது ஒரு மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் எதுவுமே ஹைலைட் ஆகலை. ஸோ அப்போ ரேஞ்சுக்குள்ளே இந்த ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு மேக்ஸிமம் பில்ட் ஆகலை. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே அவுட்டரில் கால் சைடில் பார்த்தோம்னா வீக்குன்னு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு புட் சைட்லேயும் வீக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகும்போது ஒரு அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் அந்த ப்ரெஷரை கொடுக்கறதுக்கு ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு எப்படி பில்ட் ஆகுறாங்கன்றதை அனலைஸ் பண்ணணும். ஸோ ஓஏ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா கால் புட் ரெண்டு சைட்லையுமே இவனை தான் பில்ட் ஆகிருக்காங்க. பட் லிட்ரலி கொஞ்சம் அதிகமாகவே கால் சைடில் பில்ட் ஆகிருக்காங்க புட்டை விட. ஸோ நாளைக்கு ஃபர்தராக நம்மளுக்கு கால் புட் ரெண்டு சைட்லையுமே ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம ஃபின் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவலாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,900 22,300. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு வந்திருக்கு. பிரேக் நம்மளுக்கு கிளியராக இல்லை. ஆனால் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா நல்ல ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமையோட ஹையை பார்ஷலாக பிரேக் பண்ணிவிட்டு அகைன் வெள்ளிக்கிழமையோட ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. நாளைக்கு பிரேக் பார்த்தோம்னா அப் சைட் பாசிபிள், அப் ட்ரெண்ட் பாசிபிள் தான் வந்திருக்கு. ஸோ 22,50 தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ மிட் ஆஃப் த ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு நல்ல வாலடைல் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ அதேமாதிரி பேங்க் நிஃப்டிக்கு 46,000 47,000 ரேஞ்ச் வந்திருக்கு 1000 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு வந்திருக்கு. அதே மாதிரி பிரேக் நம்மளுக்கு கிளியராக இல்லை. பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு வீக்கான பிரேக், அதாவது பிரேக்கு அப்புறம் ஒரு கன்சல்டேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ வெள்ளிக்கிழமையோட லோவை பார்ஷலாக பிரேக் பண்ணிவிட்டு அகைன் வெள்ளிக்கிழமையோட ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. நாளைக்கு பிரேக்கிங் கண்டிஷன் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணுன்னு வந்திருக்கு. ஸோ ஒரு வீக்கான அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிள் தான் வந்திருக்கு. 46,600 மிட் ஆஃப் த ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சு பிரேக் ஆகும்போது நிஃப்டியோடு சேர்ந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் 20,500 21,000. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. பிரேக் வந்து நம்மளுக்கு கிளியராக இல்லை. அப்படி பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு வீக்கான பிரேக் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ நேற்றோட லோவை, அதாவது வெள்ளிக்கிழமையோட லோவை பார்ஷலாக பிரேக் பண்ணிவிட்டு அகைன் வெள்ளிக்கிழமையோட ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ நாளைக்கு பிரேக் வந்து அப் சைடு பிரேக் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது, அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ 20,650 அப்படின்றது மிட் ஆஃப் த ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நாளைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி இல்லையா. ஸோ 0 to 0 நான் 20,500 20,750 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எனக்கு ஒரு பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல வாலடைலான மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் எக்ஸ்பைரிக்கு உண்டான ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸை
பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ஹீரோ டு ஜீரோ நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனையும் பார்த்தோம். இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ அந்த லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணது எல்லாமே இஓடியில் உள்ள ஓஏ டேட்டாஸ். ஸோ லைவில் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். அந்த சேஞ்சஸ் எல்லாம் இமிடியேட்டாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ மீண்டும் ஒரு தடவை தெளிவாக சொல்லிக்கிறேன், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. இஓடியில் இண்டிசஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைக் அனலைஸ் பண்ணி என்னோடய ப்ரிடிக்ஷனை தான் நம்ம காலையில் 6லேருந்து 7:30 மணிக்குள்ளே அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி என்னோட டைரக்ஷனல் வியூ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனை தான் நம்ம மார்னிங் 9:10 9:15 நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்திடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸுக்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸுக்காக அல்ல. அதேமாரி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.